இன்று நாம் பார்க்க இருப்பது அப்போஸ்தலனாகிய அந்திரேயாவை பற்றிதான். இவருடைய சிறப்பம்சம் என்ன? இயேசுவுக்காக என்னவெல்லாம் செய்தார்? என்னென்ன தியாகங்கள் செய்தார்? இயேசுவின் உயிர்த்தெழுதல் பின்பு எப்படியெல்லாம் ஊழியம் செய்தார்? இறுதியாக இயேசுவுக்காக எப்படியாக ஜீவனை விட்டார் என்பதை பற்றி இப்பதிவில் பார்க்கலாம். அந்திரேயா என்றால் தைரியசாலி என்று அர்த்தமாம். அந்திரேயா யோவான் ஸ்நானகனின் சீஷனாக இருந்தார். யோவான் ஸ்நானகன் இயேசு கிறிஸ்துவை நோக்கி, இதோ உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று அறிமுகப்படுத்தின உடனே அந்திரேயா இயேசுவின் சீஷனாக மாறிவிட்டார். அந்திரேயாவின் சொந்த ஊர் பெத்சாய்தா, அதற்கு மீன்களின் வீடு என்று அர்த்தமாம். இவர் தன்னுடைய சகோதரனாகிய பேதுருவை பார்த்து, நாங்கள் மேசியாவை கண்டோம் என்றார். இயேசுவை பற்றி சாட்சி பகன்றது மட்டுமல்லாமல் பேதுருவையும் இயேசுவிடம் அழைத்து சென்றார். வரலாற்று ஆசிரியர்கள் இந்த அந்திரேயா உயரமான தோற்றமுடையவர் என்றும் அதிகமாக பேசாத அமைதியான குணமுள்ளவர் என்றும் சொல்கின்றனர். அந்திரேயாவின் தந்தையின் பெயர் யோனா, தாயின் பெயர் யோவன்னா, இளைய சகோதரனின் பெயர் பேதுரு. இந்த குடும்பத்தாரின் தொழில் மீன்பிடி தொழில். அந்திரேயா பெருந்தன்மையான சுபாவம் கொண்டவர். பெருமைக்கோ பொறாமைக்கோ இடம் கொடுக்கவில்லை. ஒரு நாள் பண்டிகையின் போது புறஜாதியான கிரேக்கர்களை அந்திரேயா இயேசுவிடம் அழைத்து கொண்டு வந்தார். இந்த அந்திரேயாவிற்கு வருங்காலம் குறித்தும் தீர்க்க தரிசனம் நிறைவேறுதல் குறித்தும் கேட்க ஆவல் கொண்டவராயிருந்தார். இயேசு தேவாலயத்திற்கு எதிராக ஒலிவமலையின் மேல் உட்கார்ந்திருக்கையில் பேதுருவும் யோவானும் யாக்கோவும் அந்திரேயாவும் தனித்து வந்து, இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும்? இவைகளெல்லாம் நிறைவேறும் காலத்துக்கு அடையாளம் என்ன என்று துணிச்சலுடன் கூறியதில் இந்த அந்திரேயாவும் ஒருவர். இயேசு பரமேறிய பின்பு அந்திரேயா பெந்தகோஸ்தே நாளன்று ஆவியானவரின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டார். பழைய ஏற்பாட்டிலோ புதிய ஏற்பாட்டிலோ இந்த சீஷனாகிய அந்திரேயாவை தவிர அந்திரேயா என்ற பெயரில் வேறு ஒருவரும் இருந்ததில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. இயேசு பரமேறி சென்ற பின்பு யார் எங்கு சென்று ஊழியம் செய்ய வேண்டும் என்பதை சீட்டு போட்டு பார்த்ததில் அந்திரேயாவிற்கு சித்தியா என்ற இடத்திற்கு செல்ல சீட்டு விழுந்ததாம். இந்த சித்தியா தேசம் இன்றைக்கு ரஷ்யாவின் ஒரு பகுதியான ஜார்ஜியா என்று அழைக்கப்படுகிறது. சித்தியா மட்டுமல்ல, கப்பத்தோக்கியா, கலாத்தியா, பித்தினியா மற்றும் சின்ன ஆசியா போன்ற இடங்களுக்கு அந்திரேயா சென்று நற்செய்தியை அறிவித்தார் என்று வரலாற்று ஆசிரியரான யூசேபியஸ் குறிப்பிடுகின்றார். இந்த அந்திரேயா ஐசாண்டில் முதல் பேராயராக பணியாற்றினாராம். அந்திரேயா அவருடைய வாழ்க்கை பற்றியும் இயேசுவை பற்றியும் பல நூல்கள் எழுதினாராம். அந்த புஸ்தகங்கள் அந்திரேயாவின் நிருபங்கள் என்றே அழைக்கப்பட்டதாம். ஆனால் அந்திரேயா மரணமடைந்து ஏறக்குறைய 100 ஆண்டுகளுக்கு பிறகு அலெக்சாண்டியா என்ற இடத்தில் ஏற்பட்ட தீ விபத்தில் அவர் எழுதிய புத்தகங்கள், நிருபங்கள், நடபடிகள் அனைத்தும் எரிந்து சாம்பலாகிவிட்டன.